பிரைஸ் லார்ட், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மாடி தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழம் மரம் வாங்கியிருக்கோம். ரொம்ப வருஷம் ஆச்சு. இது வந்து சிகப்பு கலர் இலந்தை, ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். நம்ம கார்டன்லேயே கிடச்சிது படப்பையில், அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னொன்று ஸ்ட்ராபெரி கொய்யா வாங்கினா அது அக்கா வீட்டில் கொடுத்தாச்சு. இது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய சைஸ் தொட்டியே கொடுத்துருக்கோம். இது 24x24 சைஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த சைஸு வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொட்டிக்கு மாற்றி 2 நாள் ஆகுது. ஸோ ஷேட் நெட்டில் தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி நிறைய நம்மகிட்ட இருக்குது. இது வந்து அக்கா நமக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து பச்சை கலர் கத்திரி. நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இது வந்து நான் இப்போ க்ரோ பேக்கில் 10x10 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னும் 12க்கு 12 வாங்கி மிச்சம் இருக்க நாற்றுகள் அதில் மாற்றலான் இருக்கேன். இது வந்து கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிடையாது. கருவேப்பிலையும் முருங்கை மரமும் பார்த்திங்கன்னா எதிர் வீட்டில் இருக்கவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக 12x12 பேக்கில் கருவேப்பிலையும் முருங்கை மரமும் வச்சுருக்கோம். அவங்களும் மாடியில் தான் வைக்க போகிறாங்க. 2 நாள் ஆச்சு இல்லையா மாற்றி. ஸோ நல்லா செட் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா நாங்கள் பூவோடு வாங்கிட்டு வந்தோம். காய் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்து தொட்டி மாத்திர அன்றைக்கி தான் பார்த்தா குட்டி பிஞ்சு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் பிஞ்சாகவே வந்திருக்கு. நல்லா நீட்டாக இருக்குது காய். நீட்டு காய் போல இருக்குது. என்ன வெரைட்டின்னு தெரியல. நமக்கும் ஒன்று கிடச்சுன்னா வாங்கி வைக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை மரத்தில் வந்து பூக்களோடு தான் வாங்கிட்டு வந்தோம். பட் பூ இன்னுமே வைக்கலை. கம்பளிப்பூச்சி மட்டும் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் மறுபடியும் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கோம். இந்த காயோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதில் 23 சென்டிமீட்டர் வருது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள். இல்லை, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஸ்கேலுக்கு வந்து முடியறதுக்கு. எனக்கே பயமாக இருக்குது. நம்ம அவங்க வீட்டில் கொடுக்கறதுக்குள்ளே இது பிச்சு போயிடுவோமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அத்தனை தடவை நான் வந்து மெஷர்மெண்ட் பார்த்துட்டேன். எங்கள் வீட்டு முருங்கை மரம் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். அது வந்து இப்போ நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம். மறுபடியும் இலைகள் வருது. பட் பூ இன்னும் வைக்கலை. கார்டனில் கேட்டப்போ நீங்கள் டிஏபி வைங்க அப்படின்னாங்க. டிஏபி வைக்கிறதுல எங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. முக்கியமாக சாப்பிட்ற செடிக்கு நாங்கள் டிஏபி வைக்க மாட்டோம். மற்ற ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இண்டோர் பிளான்ட்ஸ்க்கெலாம் வைப்போம். சரி, அதுவாக எப்போ காய் வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. நீங்கள் இந்த ஆடி மாதத்துக்கு என்ன கத்திரி வகை போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கத்திரி நாற்று இருக்குது. நாற்றையும் காட்டுறேன் பாருங்கள். அக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் அப்படியே கொடுத்துட்டாங்க. வெண்டைக்காய் செடியும் இருக்குது. வெண்டைக்காய் வந்து நான் விதைக்காக விட்டுருக்கேன். கீழே பாருங்கள், இன்னமும் வந்து கத்திரிக்காய் நாற்றுகள் இருக்குது. இது வந்து நம்ம 12x12 பேக்கில் வச்சு எது க்ரோத் நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யாரும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முருங்கை மரம் காட்டுறவாங்க. ஸோ நம்ம முருங்கை மரம் இதுதான், பெரிய க்ரோ பேக் தான் வச்சுருக்கோம். கம்பளிப்பூச்சி இடையில ரொம்ப ஜாஸ்தி வந்தனால கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா வருது. இந்த வாட்டியாச்சும் பூ வைக்குமா காய்க்குமான்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.